வணக்கம் உறவுகளே. நாங்கள் இப்போ செய்கிற விஷயம் வந்து சின்ன வெங்காயத்துக்குரிய நாட்டு மட்டை தயாரிக்கலாம். சின்ன வெங்காயத்தில் நாட்டு மடியண்டா என்ன மாதிரி சொல்லி சொன்னால், சின்ன வெங்காயம் வந்து 2 வகையாக உற்பத்தி செய்யலாம். ஒன்று வெங்காயத்தை நட்டு அதில் வர காய் எடுத்து திரும்ப நட்டு உற்பத்தி செய்யலாம். ரெண்டாவது வந்து வெங்காயத்தை நடையக்குள்ள வெங்காயம் வந்து பூக்குற பூவில் இருந்து விதை எடுத்து அந்த விதையை நாட்டு மடியில் போட்டு கிட்டத்தட்ட ஒரு 40 நாளுக்கு நாட்டு மடியில் நாங்கள் வளர்த்து அதை திரும்ப கொண்டு நடுறதன் மூலம் எடுக்கலாம். சரி, இப்போ அதுக்குரிய நாட்டு மட்டை தயாரிப்பு தான் நாங்கள் செய்கிறோம். சாதாரணமாக வந்து யாழ்ப்பாணத்தில் பார்த்தோம்னு சொல்லிச்சோன்னா எங்களுக்கு இப்படி போலி ஹவுஸ் எல்லாம் போட்டு செய்ய வேண்டிய தேவை இல்லை. நாங்கள் நேரடியாக வயல் நேரத்தில் போட்டு ஒரு 4-5 நாளைக்கு நாங்கள் ஊழையால் மூடி பாதுகாப்போம். வர்ற குருத்து வந்து வெயிலுக்கு கருவக்கூடாண்டதுக்காக. இது என்ன மாதிரின்னு சொல்லி சொன்னால், இங்கே பனி வரலாம், மற்றது இன்னும் பனி காலம் முடிஞ்சு அடுத்த பருவம் ஆரம்பமாக இல்லை. அதுக்காக நாங்கள் பொலி ஹவுஸ் வந்து தயாரித்து அதுக்குள்ளே நாங்கள் போடுறோம். கிட்டத்தட்ட 40 நாளைக்கு பொலி ஹவுஸுக்குள்ளே நாட்டு மாடு இருக்கும். அதுக்கப்புறம் இதை அப்படி கொண்டு போய் நேரடியாக நாங்கள் நிலத்தில் நடவு செய்ய போகிறோம். அதுக்குரிய ஆரம்ப கட்ட பணிகள்லாம் இது. ரைட். இது என்ன மாதிரியான்னு சொல்லி பார்த்தோம்னு சொல்லிட்டுன்னா, கிட்டத்தட்ட இந்த ஒரு மேடை ஒன்றின் நீளம் வந்து எங்களுக்கு வந்து 7 அடி நீளமாகவும் 3 அடி அகலமாகவும் காணப்படுது. என்னன்னு சொல்லிச்சுன்னா, இஞ்சாலி சைட்டில் இருந்து உள்பக்கமாக வர புல்லுகள் பிடுங்கக்கூடிய மாதிரி இந்த மேடை அமைக்கப்படுது. மற்றது வந்து இது அமைக்கல நாங்கள் வந்து இயற்கையாக உள்ள மண்ணை பயன்படுத்தலாம். இதில் பயன்படுத்த இல்லைன்னு சொல்லி சொன்னால், கொஞ்சம் பசலை கொஞ்சம் சேர்ந்து கலந்து இந்த மண்ணை நாங்கள் தயாரிக்க வேணும். அப்போ தான் நாங்கள் வளர்க்கிற பயிருக்கு ஏற்ற வகையில் தேவையான போஷணையே கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இதில் இப்போ நாங்கள் பொலித்தீனால் ஆக்கப்பட்ட இந்த பொலி ஹவுஸுக்குள்ளே மேட்டை தயாரிக்கல மண்ணுக்குள்ளே விட்டு தேவையற்ற பதார்த்தங்கள், கல்லுகள், மண்ணுகள், வேர்க்கட்டைகள் என்பவற்றை சரியான வகையில் அகற்றி ஒரு நீர் இலகுவாக கீழே வழிஞ்சு வரக்கூடிய வகையிலே இந்த நாற்றுக்கள் வந்து இலகுவாக முளைக்கக்கூடிய வகையிலையும் மண்ணை சரியான கொழு நிலையில் வச்சிருக்க வேண்டியது மிக முக்கியமாக காணப்படுது. அதோடு பார்த்திங்கன்னு சொல்லி சொன்னால், நாங்கள் மண் வந்து சாதாரண நில மட்டத்தை விட உயரமாக போட்ட காரணத்தால் அந்த மண் வந்து வெளியில் வரக்கூடாததுக்காக இதுண்ட 4 பக்கமும் மரத்தடிகளை பயன்படுத்தி ஒரு சட்டை மாதிரி அமைச்சு அதுக்கெல்லாம் இந்த மேடையை நாங்கள் சரியான வகையில் அமைச்சிருக்கிறோம். இதை நீங்கள் படத்தில் நேரடியாக காணக்கூடிய மாதிரி இருக்கும். kan ஏம்பினோண்ணே உங்களோட வாகனத்துக்கு ஒரு டிப் பண்ணுற மாதிரி செஞ்சா என்ன?
ரைட். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது விதை போடுற முறை என்ன மாதிரின்னு சொல்லி பார்க்குறீங்க. விதை வந்து மிக ஐதாக விதைகள் போடப்பட வேணும். ஒன்றுக்கு மேலே ஒன்று விழாத மேலே இயன்ற அளவு இருக்க வேணும். அப்போ தான் முளைக்கிற விதையெல்லாம் வந்து சம உயரத்தில் ஒரு ஆரோக்கியமான நாட்டை பெறக்கூடிய மாதிரி எங்களுக்கு இருக்கும். அடுத்த பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் கிட்டத்தட்ட இதில் ஒரு மேடைக்கு வந்து ஒரு 18 தொடக்கம் 20 கிராம் விதை போடக்கூடிய அளவில் தான் இந்த மேடைகள் நாங்கள் வந்து அமைச்சிருக்கிறோம். விதை போட்டு முடிய அந்த விதையை மூடுறதுக்காக மேல் மண் போட வேணும். மேல் மண் வந்து நல்லா காஞ்ச மண்ணாக புழுதியாக இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னால் விதையை எந்த விதமான தாக்கமும் இருக்காது. விதை வந்து இலகுவாக முளைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஒரு நாளும் களிமண்ணோ அல்லது திக்கான மண்ணோ போடக்கூடாது. அதுக்கு பிறகு நாங்கள் அந்த மேடைகளுக்கு தண்ணி விடலாம். வாய்க்கால் வசதி உள்ள இடம்னு சொல்லி சொன்னால் உடனே தண்ணி விட்டு கட்டலாம். நாங்கள் இங்கே பூவாளியால் தண்ணி தெளிச்சிருக்கிறோம். இது தொடர்பான மிகுதி வீடியோக்கள் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் தொடர்ந்து வரும். ரைட். இப்போ இதுவரைக்கும் ஒரு வெங்காய நாட்டு விதையிலேருந்து இந்த மாதிரி நாற்று மேண்டு தயாரிக்கின்ற விஷயம் வந்து இந்த வீடியோவில் நாங்கள் உங்களுக்கு காணொலியாக்கி இருக்கிறோம். இதில் விதை எடுக்கிறன்றது வந்து சரியான ஒரு நுட்பமான விஷயம். அந்த விதை எடுக்கிற நுட்பங்கள் என்ன மாதிரி, விதை என்ன மாதிரி எடுக்கிறது என்றது வந்து உங்களுக்கு நான் தனியோட வீடியோவில் செய்வோம். அது வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ தொடர்பான கமெண்ட்ஸ் எங்களுக்கு தாங்க. இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குமென்னு சொல்லி சொன்னால் எங்கள்கிட்ட கேளுங்க. இயன்றளவு அது சார்ந்த துறை சார்ந்தவர்களால் அந்த சந்தேகங்கள் தீர்த்து வைக்கிறதுக்கு நாங்கள் முயற்சி செய்வோம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.